கடலைப்பருப்பு 1 1/2 கப் எடுத்துருக்கேன். குக்கரில் வேக வைக்கணும். வெயிட் போட்ட உடனே ஆஃப் பண்ணிடணும். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு சவுண்ட் வெந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பை ஃபில்ட்ரு பண்ணிடணும். சுசியாக செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு நல்லா ஆட்டிடணும். ஊற வச்ச உளுத்தம்பருப்பு நல்லா ஆட்டினதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி சேர்த்து அதில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டணும். பச்சரிசி புழுங்கலரிசி 2 சேர்த்து போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைக்கணும். மாவு நல்லா திக்காக இருக்கணும். ஆட்டும்போது சால்ட் கொஞ்சம் போடணும். கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். கூட ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சும்மா ரஃப்பாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக்க வேண்டாம். ஒன்றரை கப்பு வெல்லம், தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும். வெல்லம் தண்ணி கொதிச்சா போதும், பாகு வர வேண்டாம். கடலைப்பருப்பு அரைச்சதை நம்ம அதில் சேர்த்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் துருவினது 1 கப் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கெட்டியாக ரவுண்டாக உருட்டுற மாதிரி பதத்துக்கு வந்துடும். அந்த வெள்ளை மாவில் பால்ஸ் எல்லாம் உருட்டி போட்டு சுடணும். நாலு இல்லைனா 5 வரைக்கும் போட்டு சுடலாம் அட் அ டைம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. எண்ணெய் முங்குற அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சுடுறதுக்கு. கோல்டன் கலர் வரவும் எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லோரும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.